ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அர்ஷிஸ் டைன் அண்ட் டாட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப்டான ஃப்ளஃபியான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு பவுலில் 1 கப் ஆஃப் மைதா எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், a pinch of salt. இதை நீங்கள் 3 டைம்ஸ் நல்லா சிஃப்ட் பண்ணணும். அப்போ தான் தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ்லாம் போகும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் 3 டைம்ஸ் நல்லா சிஃப்ட் பண்ணுங்கள். In a cake mold, add 2 to 3 drops of oil. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷாலேயோ இல்லை நம்மளோட ஹேண்டாலேயோ நல்லா க்ரீஸ் பண்ணி சைடாக வச்சுருங்க. ஒரு பவுலில் 3 எக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை பீட் பண்ணுங்கள், ஒரு பீட்டராலேயோ இல்லாட்ட விஸ்காலேயோ. அதுக்கப்புறமா பீட் பண்ண எக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமும் பீட் பண்ணுங்கள், இடையில சேர்த்து கொடுத்துட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் 1/3 கப் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணி கொடுங்க. ஆட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஃப்ட் பண்ணி வச்சிருந்த ஃப்ளோரை இந்த எக் மிக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஆட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் ஆட் பண்ணி கொடுங்க. பால் இருக்கு இல்லையா, அதை நான் பாயில் பண்ணி கோல்டாக வச்சு எடுத்துருக்கேன். நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருந்த கேக் மோல்டில் ஒரு பேக்கிங் பேப்பரை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மிக்சரை போர் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குக்கர் ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் ப்ரீ ஹீட் ஆகிருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். கேக் மிக்சர் கேக் மோல்டில் போர் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா டேப் பண்ணணும். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகணும். ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் தான் வைக்கணும் நீங்கள் பேக் பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் 40 மினிட்ஸ்க்கு இன் பிட்வீன் திறந்து பார்த்துடாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட கேக்கு டவுன் போயிடும், உள்ளாடி போயிடும். ஸோ 40 மினிட்ஸ் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஸ்க்ரூவை பார்த்தாலே தெரியும் ரொம்ப க்ளீனாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் மீன்ஸ் நம்மளோட கேக் ரொம்ப நல்லா பேக் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் நம்மளோட கேக் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குன்னு. இதை பார்த்தாலே ஆஹா சாப்பிடணும்னு தோணும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லாட்டா இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியையும் மெயிலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க அரிஷிஸ் டைன் அண்ட் டேட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃபார் வாட்சிங். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வரது வரைக்கும் until then take care, bye bye.